الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولسوف يعطيك ربك فترضى وقال أيضا وقولوا للناس حسنا وقال أيضا والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه أنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم أي الأعمال أفضل؟ قال إدخالك السرور على مسلم إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். இதில் 1445 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம். ஆரம்பத்திலே நான் பேச இருக்கின்ற தலைப்பை ஞாபகப்படுத்தினால், தூங்காமல், பேசாமல், அங்குமிங்கும் சிந்தனைகள் சிதறாமல், விழிப்புணர்ச்சியுடன் அல்லது விழிப்புணர்வுடன் குத்பாவை செவிமடுக்க ஏதுவாக இருக்கும். பணிவாகவும் உருக்கமாகவும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். வெள்ளிக்கிழமையுடைய தினம் கைலூலா தூக்கம் ஜும்மா தொழுகைக்கு பின்னால். இது கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல என்பதை யாரும் இன்னும் தூங்கவில்லை, ஹத்தீபுடைய கண்ணுக்கு விளங்க யாரும் தூங்க வேண்டாம் என்பதையும் வேண்டிக் கொண்டு, பிறரை துன்புறுத்தாமல், நோவிக்காமல், பிறருடைய மனதை உடைக்காமல், பிறருடைய கண்ணீரை வடிய வைக்காமல் அல்லது வலிய வைக்காமல், பிறரை மகிழ்விப்போம், பிறரை சந்தோஷப்படுத்துவோம், பிறருடைய கண்ணீரை துடைப்போம். இதுதான் என்னுடைய தலைப்பு. யாருக்குத்தான் இந்த தலைப்பு தேவையில்லை? தேவையற்றவர்களுக்கு தான் தூக்கம் வரும். எனவே இந்த குத்துபாவை மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் என்னுடைய மௌத்து வரைக்கும் எந்தெந்த குத்துபாக்களை நான் சமூகம் அளிப்பேனோ விழித்து கேட்பேன், தூங்க மாட்டேன் என்று வைராக்கியம் வைப்போம். அன்பானவர்களே, சில குர்ஆன் வசனங்களை ஆரம்பமாக ஓதினேன். முதலாவதாக சூரத்துல் லுஹா, வல்லுஹா சூராவுடைய ஒரு ஆயத், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. எதிர்காலத்திலே, மறுமையிலே உங்களுக்கு அல்லாஹ் சில பாக்கியங்களையும் அந்தஸ்துகளையும் கைமாறுகளையும் செய்வான், தருவான். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கும். الرضا
அஸ்ஸுரூர் இரண்டும் ஒன்றிணைந்த வார்த்தைகள். மகிழ்ச்சி, திருப்தி, மனநிறைவு, ஆனந்தம், பெருமிதம். ரஜப் மாதம் ஒரு நிகழ்வை பேசினோம், மியராஜை பற்றி. மியராஜுடைய நிகழ்வு பல படிப்பினைகளை தந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை படித்து தருகிறது. ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு. அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை இழந்த துக்கம், அன்பு பெரியப்பா கண்ணை இமை காப்பதை விட ஒருபடி மேலே நபியவர்களை கண்காணித்த அபூ தாலிபை இழந்த துக்கம், கிட்டத்தட்ட 15 தினங்கள் 2 வாரங்கள் வஹி இறங்காத ஆகப்பெரிய ஒரு துக்கம். எந்த அளவு துக்கம் என்றால், எந்த அளவு மன வருத்தம் என்றால், எந்த அளவு ஹிந்தடிக்கப்பட்டதென்றால், பரிகாசம் செய்யப்பட்டதென்றால், நைய பிடைக்கப்பட்டதென்றால், அலம் யஅதிக ஷைத்தானு. பெரும்பாலும் யார் தெரியுமா? சாட்சி முறை. அபூ லஹபுடைய மனைவி கேட்டால், என்ன உங்களோட ஷைத்தான காணும்? நஊது பில்லாஹ். யார் அந்த ஷைத்தான்? அவர் சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து. என்ன ஒரு ஷைத்தான் வார மாதிரி விலங்கல்ல, வஹி இறங்குற மாதிரி விலங்கல்ல, ஹிண்ட், கமாண்ட். எத்தனை மன வருத்தம் இருக்கும். காலையிலே தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்றி விட்டோம், அடித்து விட்டோம், ஏதோ தண்டித்து விட்டோம். அழுகிறது பிள்ளை, ஓடி போய் ரூமை மூடிக்கொண்டு அழுகிறது. தந்தை அடித்து விட்டார். ஆபீஸிலும் சிந்தனை, பிரயாணத்திலும் சிந்தனை. பிள்ளை அழ வைத்து விட்டேன், பிள்ளை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டேன். இந்த பிள்ளையை இன்று இரவு தூங்க முன்னால் எப்படி சிரிக்க வைப்பது என்று சிந்திப்போம். பிள்ளைக்கு பிடித்த ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொண்டு வருவோம், பிள்ளைக்கு பிடித்த ஒரு டோயை வாங்கி கொண்டு வருவோம், பிள்ளைக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு நாளை பயணம் கூட்டிக் கொண்டு போவோம் என்று சொல்லி ஏதோ ஒரு ப்ராமிஸ், ஏதோ ஒரு வாக்கை கொடுத்து செய்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். மியராஜுடைய பயணம் நபி அவர்களுக்கு சர்ப்ரைஸ், ஒரு இன்ப அதிர்ச்சி. கண்ணீர் வடிந்து உள்ளம் உடைந்து சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, மக்களுடைய ஹிண்ட் வார்த்தைகளை கேட்டு மனம் நொந்து போயிருக்கின்ற பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. விடயத்தை சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட், உங்களுக்கு ஒரு பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய, இங்கு கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் உடைகிறது. அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரே பயணத்திலே பயணம். அங்கு நபிமார்களுக்கெல்லாம் இமாமத், ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு ரசூல்மார்களுடைய வெல்கமிங், கூட ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு எல்லை வரைக்கும் தான் நிற்க முடியும். இது என்ன ஜிப்ரீல், இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இந்த இடத்தில் கைவிடுகிறீர்கள், தனியே விடுகிறீர்கள்? இல்லை, இதற்கங்கால் ஓர் எட்டெடுத்து வைத்தால் நான் கருகி விடுவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட கருகுகின்ற அந்த எல்லையை தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வரவேற்றான். சிறையில்லாமல் உரையாடினான். சர்ப்ரைஸ். கவலை தோய்ந்த உள்ளத்தை ஆற்றுகிறான். வடிகின்ற கண்ணீரை அல்லாஹ் ஆறுதல் படுத்துகிறான். அந்த கண்ணீரை துடைக்கின்ற விடயங்களை செய்கிறான். பல விடயங்கள் பேசினோம். இது உங்களுக்கான அன்பளிப்பு. 50 நேர தொழுகை 5 குறைத்து 45 லெஸ் பண்ணப்பட்டு 5 தந்து போனஸாக மல்டிபிளாக பன்மைப்படுத்தி 50 நேர தொழுகையுடைய அதே ஒரு சர்ப்ரைஸ், அதே ஒரு இன்பமான விடயம். 5 நேரம் தான் உங்களுடைய உம்மத்தை தொழ வேண்டும், 50 நேர தொழுகையுடைய நன்மையை தருவேன். இதுதான் என்னுடைய தலைப்பு. இது எப்படிப்பட்ட காலம்? சிரித்தவர்களையும் அள வைக்கின்ற காலம். வாழ்க்கையிலே உடையாத மனங்களையும் துண்டு துண்டாக சுக்குடுவாக்குகின்ற காலம். மக்களை நனவு செய்வதோ இல்லையோ தொந்தரவு செய்கின்ற காலம். உபகாரம் செய்வதோ இல்லையோ உபத்திரமம் செய்கின்ற காலம். அவர்களை பாராட்டுவதோ இல்லையோ இழிவுபடுத்தி இகழ்கின்ற காலம்.
யஹ்யா ரஹிமஹுல்லாஹ் ஹர்மலா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ மக்களை உன்னால் மகிழ்வூட்ட முடியாவிட்டால் அவர்களை கவலையில் ஆழ்த்தாமல் இரு நல்லம். மக்களை நீ புகழ முடியாமல் உனக்கு பிறரை புகழ்வதற்கு உனக்கு நாவு இடம் கொடுக்காவிட்டால் மக்களுடைய குறைகளை பேசி இகழாமல் இரு, தாழ்த்தி பேசாதே. மக்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் தீங்கிழைக்காதே. கண்ணியமானவர்களே, இது என்னுடைய உரையின் முகவுரை, சிந்தனையை இந்த விடயத்தை விளங்குவதற்காக நான் சொன்னேன். இத்காலு சுரூர் ஃபீ கல்பில் முஸ்லிம், பிற முஸ்லிமுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது, சந்தோஷப்படுத்துவது, சொல்லால், செயலால், புன்னகையால், ஐடியாவால், சப்போர்ட்டால், பாராட்டால், மோட்டிவேஷனால், டெவலப்மெண்டால் பிறர் முன்னேறுவதை கண்டு வயிற்றெரிச்சல் வரக்கூடாது. பிறர் நல்லா இருப்பது நமது மனசு பத்த காரணமாக இருக்கக்கூடாது. நல்லா இருக்கட்டும், மாஷா அல்லாஹ். சிலருடைய தலை ஆடுகிறது தூக்கத்தால், மன்னிக்க வேண்டும். யார் என்ன நினைத்தாலும், பேஸ்புக்கில் லைவ் போனாலும் உண்மையை சொல்கிறேன், லைவ் போனாலும் சமூகத்துக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். கசப்பு, தூங்க வேண்டாம் யாரும் தயவு செய்து. ஹத்தீபுடைய சிந்தனை மாறும். நான் பேச வந்த விடயம் குழம்பும். அதுக்கு பிறகு என்னை பற்றி சந்தி கொண்டிலே பலாய் கழுகி உங்களுடைய நன்மைகளை எனக்கு தர வேண்டாம், நீங்கள் பாவம். தயவு செய்து தூங்க வேண்டாம், என்னுடைய கண்ணுக்கு விளங்க, எனக்கு குழம்பும். இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு அது புரியும். அதுக்கு எங்கெங்கேயும் பேசினாரே, அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டுக்கு போனாரே, ஏன் அது போனார்? ஒருவர் தூங்குவதை கண்டால் மறந்து விட்டது தலைப்பு. இதுதான் என்னுடைய தலைப்பு. அன்பானவர்களே, ஓதிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ் ஒன்று ஒரு பகுதி, பல கருத்துக்களை கொண்ட அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. ஆரம்பத்தில் விளங்கப்படுத்துகிறேன். கவனமாக வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்று கேளுங்கள். அதற்கு முன்னால் சொல்ல வந்த விடயம், இந்த விடயத்தை இன்னும் புரிவதற்கு பின்னால் சொல்ல இருக்கின்றது. முன்னால் சொன்னால் பின்னால் மறக்கடிக்கப்படாமல் இருக்கலாம். அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களின் அறிவு கடல். குர்ஆனுக்கு யார் விரிவுரை செய்தாலும் அப்துல்லா பின் அப்பாஸுடைய விளக்கத்துக்கு அடுத்ததுதான் தரம். எவ்வளவு பெரிய பண்டிதர் உருவாகினாலும் அப்துல்லா பின் அப்பாஸுடைய விளக்கத்துக்கு அடுத்ததுதான் அவருடைய விளக்கம் குர்ஆனுக்கு. அவரை ஒருவர் கண்டபடி திட்டுகிறார், கண்டபடி ஏற்றுகிறார், காரணம் இல்லாமல். சிலருக்கு பிறரை ஏற்றுவது பொழுதுபோக்கு, பிறரை விமர்சிப்பதை போன்ற அறுசுவை உணவு அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் சாப்பிடுகின்ற மாமிசங்களிலே மனித மாமிசங்களை போன்ற ருசியான மாமிசம் அவர்களுக்கு கிடையாது. அது மீடியாக்களிலும் தான், நேரடியாகவும் தான், டீக்கடையிலும் தான், அது பஸ்ஸிலும் தான், ட்ரெயினிலும் தான், அது வாட்ஸ்அப்பிலும் தான், அது வைபரிலும் தான், அது டெலிகிராமிலும் தான், அது இன்ஸ்டாகிராமிலும் தான், டிக்டாக்கிலும் தான், யூடியூபிலும் தான், பேஸ்புக்கிலும் தான், அது மொட்டை கடிதத்திலும் தான், அது போஸ்டரிலும் தான். அது ஒரு மார்க், ஒரு லைக் போடுவதன் மூலமாக இருந்தாலும் பிறரை விமர்சித்து பிறர் மனித மாமிசத்தை சாப்பிட கொடுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் வேண்டும் என்றாலும் சாப்பாடு இல்லாமல் இருப்பார்கள். மனித மாமிசம் அவ்வளவு ருசி. நரகத்துக்கண்டே அட்வான்ஸ் கொடுக்கின்ற கூட்டம். ஏனப்பா என்னை ஏற்றுகிறாய்? ஏச்சுக்கு ஏச்சல்ல பதில், ஏச்சுக்கு அடியல்ல பதில். சகிப்புத்தன்மை மடையர்களோடு சேர்ந்து மடையனாக நடக்க வேண்டாம், பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் இருங்கள். ஹதீஸ் குர்ஆனுடையவர்கள் அல்லவா, குர்ஆனுடைய உச்சகட்ட அறிவாளி அல்லவா, குர்ஆனுடையவர்களே மடையர்களோடு மௌட்டிகத்தில் ஈடுபட வேண்டாம். இன்டீசென்டாக அநாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டாம். இன்டீசென்டாக அநாகரிகமாக யாரும் நடந்தாலும் நீங்கள் நாகரிகமாக நடங்கள். ஹில்முடைய உள்ளர்த்தம். ஏன் ஏற்றுகிறாய்? என்னோட 3 தன்மைகள் இருக்கிறது அப்பா, நீ ஏற்றுவதற்கு நான் தகுதியற்றவன். என்ன தன்மை? எனக்கு குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்துடைய விளக்கமும் தெரியும். குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாத்துக்கும் எனக்கு விளக்கம் தெரியும். அந்த விளக்கம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மாத்திரம்தான் அறிவாளி,
நான் தான் பண்டிதர், நான் தான் புத்திஜீவி, நான் தான் பட்டதாரி, நான் தான் அறிவாளி, நான் தான் டிகிரி ஹோல்டர், என்னை விட ரிசல்ட் எடுக்க யாரையும் விட மாட்டேன், என்னை விட அறிவுத்துறையிலே முன்னேற விட மாட்டேன், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற இபிலீசிய சிந்தனை வரவில்லை அவர்களிடம். இபிலீசிய சிந்தனை, என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற சிந்தனை இபிலீஸ் சொர்க்கத்திலிருந்து துரத்தப்பட்டதற்கான ஆணிவேர். இரண்டாவது நல்ல பண்பு, ஒரு ஊரிலே நல்ல மழை பெய்கிறது என்று கேள்விப்படுகிறேன். அந்த ஊரில் எனக்கு பயிர் நிலங்களும் கிடையாது, அந்த ஊரிலே என்னுடைய உறவுக்காரர்களும் கிடையாது, அந்த ஊரிலே எனக்கு கால்நடைகளும் கிடையாது. அதாவது அந்த ஊருடைய மலையிலே பயன்பெறுகின்ற என்னோடு சம்பந்தப்பட்ட யாரும் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு மழை பெய்வது எனக்கு சந்தோஷம். நல்லா இருக்கட்டும், நல்லா வாழட்டும், நல்ல விவசாயம் செழிக்கட்டும், நல்ல குளிரான கிளைமேட் கிடைக்கட்டும். என்னுடைய ஊரில் மலர்த்தும் என்ன, எனக்கு மழை இல்லை அவனுக்கும் செய்யக்கூடாது, எனக்கு வியாபாரம் இல்லை அவனுக்கும் நடக்கக்கூடாது, எனக்கு வருமானம் இல்லை நான் லொஸ் அவனும் லொஸ் ஆக வேண்டும், என்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவில்லை அவனுடைய மாப்பிள்ளைக்கும் கிடைக்கக்கூடாது, அவனுடைய பெண்ணுக்கும் கிடைக்கக்கூடாது, நான் ஃபெயில் அவனும் ஃபெயிலாக வேண்டும். இதுதானே இபிலீசிய சிந்தனை, இதுதானே இபிலீசின் சகாக்களின் அடையாளம். யாரிடம்தான் இல்லை. மூன்றாவது, ஒரு நாட்டுக்கு நல்ல ஆட்சி கிடைத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நீதியான, நேர்மையான, ஊழல் இல்லாத, மக்களிடம் வராண்டாத, மக்களிடம் சுரண்டாத, மக்களுடைய பிச்சை எடுத்து மக்களுக்கு ஆட்சி செய்கின்ற, மக்களிடத்திலே மக்களுடைய செலவினங்களை கூட்டி, வரிப்பணங்களை கூட்டி, டெக்ஸை கூட்டி, மக்களிடமே கௌரவ பிச்சை கேட்டு மக்களுக்கு ஆட்சி செய்கின்ற கேவலமான ஆட்சியாளர் இல்லாமல் நேர்மையான ஒரு ஆட்சியாளர் கிடைத்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டால் எனக்கு சந்தோஷம். நல்ல வாழட்டும் அந்த மக்கள், நல்ல ஆட்சியாளர் கிடைத்திருக்கிறார், சந்தோஷமாக வாழட்டும். இந்த நல்ல தன்மை இருக்கின்ற என்னை ஏனப்பா விமர்சிக்கிறாய், என்னை ஏனப்பா திட்டுகிறாய். புரிந்திருக்கும் தலைப்பு. மக்களோடு பேசுகின்ற பொழுது கனிவான, அழகான, இடத்துக்கு பொருத்தமான, அந்தஸ்துக்கு தகுந்த, மனதை வெல்லுகின்ற, கேட்டால் ரசிக்கின்ற, அந்த வார்த்தையை கேட்டால் ஆறுதல் அடைகின்ற, அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு துவா கிடைக்கின்ற என்ற வார்த்தை இருக்கிறது. பொதுப்படையான ஒரு கருத்து, வெளிரங்கத்தில் அழகு, கருத்திலும் அழகு, கேட்பதற்கும் இன்பம், அதை பிறரிடம் சொல்வதற்கும் இன்பம். அதுதான் ஹசன். ஹசன் ஹசன். மக்களுடன், மக்களுக்கு முன்னால் நல்ல வார்த்தை பேசுங்கள், மக்களுக்கு வாழ்த்து கூறுங்கள், அனுமதிக்கப்பட்ட வாழ்த்துக்கள் மாத்திரம், மக்களை பாராட்டுங்கள். போல் வருது, மாஷா அல்லாஹ், நல்லொரு மார்க்கப்பட்டுள்ள, சொந்தமாக கடை செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளையோடு எங்களோட மகளுக்கு அமைஞ்ச. அப்படியா? எங்க இல்லை, மாஷா அல்லாஹ். யாரிடம் இருக்கிறது? மாஷா அல்லாஹ். உங்களோட மகன் நல்லா இருக்கட்டும், மகன் பாஸ், மாஷா அல்லாஹ். நைனே, அப்படியா? எங்கட மகனில் எயிட்ஸே ஒரேதான் குறவு, அதல்ல வார்த்தை. மாஷா அல்லாஹ். நான் ஸ்காலர்ஷிப் பாஸ். அப்படியா? எங்கட மகனுக்கு 2 மாசம் தான் குறவு, நீ என்ன செய்ய? இல்லை, மாஷா அல்லாஹ். பிறருடைய சந்தோஷமான செய்திகளை கேட்டு கொந்தளிப்பதல்ல, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுவதல்ல, பிரஷர் கூடுவதல்ல, சுகர் கூடுவதல்ல, மயங்கி விழுவதல்ல. மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கட்டும், நல்லா முன்னேறட்டும். இதுதான் முஸ்லிம், இதுதான் மோமின். இல்லாவிட்டால் அது யார் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த குர்ஆன் வசனம், அதுக்கு முன்னால் ஓதியது நான் விளங்கப்படுத்தி விட்டேன். அந்த வசனத்தை விளங்கப்படுத்த இவ்வளவு விளக்கங்கள் சொன்னேன். வத்தீனி சூறாவை ஓதினேன் ஆரம்பத்தொன்று. அத்தியின் மீது சத்தியமாக, சீனாய் மலையின் மீது சத்தியமாக,
இடையிலே ஜைத்தூன் மீது சத்தியமாக, இந்த மக்கா அபயம் கொடுக்கும் பூமியான பாதுகாப்பு மிக்க இந்த ஊரின் மீது சத்தியமாக, மனிதனை அஹ்சன் தக்வீம், அழகான, நாகரிகமான, சுத்தமான, கவர்ச்சியான, டீசென்டான முறையிலே படைத்திருக்கிறோம். அஹ்சன் தக்வீம். அதுக்கு பின்னால் அல்ல சொல்லுகிறான், சிலரை மிக கீழ்சாதிகளாக ஆக்கினோம், அதை நீங்கள் மேலதிகமாக படித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மனிதன் அழகானவன், பேச்சும் அழகாக இருக்க வேண்டும், சிந்தனையும் அழகாக இருக்க வேண்டும், நடவடிக்கையிலும் அழகாக இருக்க வேண்டும். எல்லாமே பார்ப்பதற்கு பிறர் பார்த்து பாராட்டுகின்ற அமைப்பில் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சுருக்கமாக விடயங்களை தொட்டுச் செல்கிறேன். இது ஹதீஸ்கள் பகுதி சொன்னேன். உமரை அறிவிக்கிறார்கள், கேள்வி கேட்கப்பட்டது, அமல்களில் சிறந்தது எது? இடத்துக்கு தக்கவாறு பல பதில்கள் இருக்கின்றன. ஐயுல் அமாலி அஃதல் என்று ஆரம்பிக்கின்ற ஹதீஸ்கள் ஏராளம். இடத்துக்கு ஏற்ற சிந்தனை சொன்னார்கள், பதிலை சொன்னார்கள். இந்த இடத்தில் சொன்னது இத்காலுக சுரூர் அலா முஸ்லிம் அலா கல்பி முஸ்லிம் அலா கல்பி முஃமின் ஃபீ கல்பி முஃமின். பல வார்த்தை பிரயோகங்கள். விஷயம் ஒன்றுதான், பிற முஸ்லிமை மகிழ்விப்பது, பிறரை சந்தோஷப்படுத்துவது, அவருடைய பசியை போக்குவது, அவருடைய கஷ்டத்தை நீக்குவது, அவருடைய கடனை அடைப்பது, அவருடைய இன்னும் ஒரு பல வார்த்தை பிரயோகங்கள். எல்லா அரபு வார்த்தைகளையும் சொன்னால் நேரம் படம் கொடுக்காது. குறுகிய நேரத்தில் முடிக்க வேண்டுமே, நேரம் தவறுன்னு என்னுடைய கண்ணும் கடிகாரத்தை நோக்கி செல்லும். முடிப்பேன். ஆனால் சுருக்கப்படுவதெல்லாம் மார்க்க விடயங்கள் மாத்திரம்தான். சுருக்கிக் கொள்ளுங்கள், இத்தனை மணிக்கு முடித்துக் கொள்ளுங்கள், இத்தனை மணிக்கு இதை செய்யுங்கள். சுருக்கப்படுவது மார்க்க விடயங்கள், சொர்க்கத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற விடயங்கள். எத்தனையோ வீணான விடயங்களுக்கு மனுஷியால கணக்கிலே காத்துக் கொண்டிருக்கிறோம். யாரும் அதை குறை சொல்வது கிடையாது. சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று. கோல் போடாத பொழுது இன்னும் மேலதிகமான மினிட்ஸுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது யாரும் சொல்வதில்லை. மெச்சை நிப்பாட்டி விட்டு கப்பை கொடுத்து விட்டு வேலையை பாருங்கள் என்று. எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் கொடுக்கப்படுகிறது. சூப்பர் ஓவர் கொடுக்கப்படுகிறது. எனக்கு சூப்பர் ஓவர் சொல்கிறோமா? இன்னும் அரை மணித்தியாலத்தை செலவழித்து மெச் பார்க்க தயார். 5 நிமிடம் பத்துபா தாமதித்து விட்டால் இவருக்கெல்லாம் இதுக்கு பிறகு பயம் கொடுக்க வேணும். தராவி தொழுகை 5 நிமிடம் 9:30 முடிய வேண்டிய தராவி 9:35 முடிந்தால் கஷ்டிமார் இருந்து முடிஞ்சு என்ன இழுக்கிறாரு. தொழுகை, புத்திமதி, குர்ஆன், விக்ர் வெறுப்பாக இருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டும். அதற்கென்று மனசியாளர்கள் இருக்க மாட்டேன். ஒரு 5-3 நிமிடங்கள் லேட்டாகினால் விமர்சித்து ஹதீஸ்மார்களுக்கு உங்களுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டாம். அன்பானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ், யார் ஒருவர் அனுபவத்தில் நேரம் இடம் கொடுத்தார். இப்பொழுது நான் முடித்திருக்க வேண்டும் தமிழ் பிரச்சனை எனக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்கு. அன்பானவர்களே, யார் ஒருவர் இன்னும் ஒரு சகோதரரை பேஸ் பண்ணுகிறார், அல்லாஹ் விரும்பிய ஒரு விடயத்தை கொண்டு அதன் மூலம் அந்த சகோதரருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்படி என்றால் ஹதீஸுடைய பதிலை பாருங்கள். அல்லாஹ் இவரை மறுமையில் மகிழ்வூட்டுவார். இவர் பிறரை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் பொறுப்படுகிறான், மறுமையில் உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். இன்னும் ஒரு ஹதீஸ். அன்பானவர்களே, யார் ஒருவர் பிற சகோதரனை சந்தோஷப்படுத்துவாரோ மகிழ்விப்பாரோ, அவருடைய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவாரோ, கொஞ்சம் பலகீனமான ஹதீஸ் தான் என்றாலும் இது கொள்கை ரீதியான சட்டப்பிரச்சனை சார்ந்த ஹதீஸ் அல்ல, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் அல்ல. அந்த ஹதீஸ்களில் ஒன்று சேர்த்து இமாம்கள் சொல்கின்ற ஆய்வு ஒரு ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸுக்கு பக்கபலமாக இருக்கிறது, கருத்திலே ஒரே கருத்திலே உடன்படுகிறது. எனவே இந்த எல்லா ஹதீஸுகளும் சிறப்புகளை ஆதரவு வைத்து நாம் எதிர்பார்க்க முடியுமான ஹதீஸ் என்று நம்மை விட பெரிய பண்டிதர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒருவரை சந்தோஷப்படுத்தினால் அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் ஒரு உருவம் கொடுப்பானா, ஒரு படைப்பாக உருவாக்குவானா. பிறரை சொல்லால், செயலால், பணத்தால், சேவையால், உதவியால், ஐடியாவால், ஆறுதலால் சந்தோஷப்படுத்தினால் அதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுப்பானாம். அது கபரில் அது காட்சி அளிக்குமா? சொல்லுமா, நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு உருவம், ஒரு தோற்றம், யாரு தெரியுமா? தெரியாது. நீ இந்த அடியானை சந்தோஷப்படுத்தினாயே அந்த சந்தோஷம் தான் நான்.
நான் உனக்கு கபிரிலே சிறந்த நண்பன், உனக்கு போரிங் கிடையாது, கபிரிலே விரக்தி கிடையாது. இதோ ஒரு ஹதீஸ். பல கருத்துக்களுடைய ஹதீஸை முன்வைத்து நிகழ்வுகளை சொல்கிறது. அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நிகழ்வு மாத்திரம் போதும். சுருக்கமாக எந்த அளவு பிறரை மகிழ்வித்தார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள். நபியவர்களுடைய பிறரை மகிழ்விப்பதன் முதல் அடையாளம் என்ன? பேச்சல், பாடி லாங்குவேஜ் என்ன? தபஸ்ஸும். சிரிப்பு சிரிக்கிறோம் மனுஷியால கணத்தில். வாட்ஸ்அப்பிலே தனி குரூப் திறந்திருக்கிறோம். பிறருடைய பலாயை கழுக, பிறரை பற்றி விமர்சிக்க, பிறருடைய குறைகளை பேச தனி குரூப்புகள், பேஸ்புக்கில் தனியான பேஜுகள், யூடியூப்ல தனியான பேஜுகள். சிரிப்பு மார்க் வேண்டுமா, ஹிண்ட் மார்க் வேண்டுமா, ஒரு மார்க் சோசியல் மீடியாவிலே போட்டு அதற்கு ஒரு அபாயமான கருத்திருந்து தன்னுடைய மானம் போய் மனதுடைந்தால் அது போதும் நரகத்திலே தூக்கி வீசப்பட. ஹதீஸ் ஹதீஸ். அன்பானவர்களே, தபஸ்ஸும், புன்னகை, ஸ்மைலிங். நபியோனை பற்றி வருகிறது முத்தவாசில் அஹ்சான். எப்பொழுதும் தொடர் துக்கத்தில் இருப்பார். கவலை, மறுமை சிந்தனை, பிறரை பற்றிய கவலை, தாயிமல் சிக்கர், சிந்தனையில் ஆழ்ந்திருப்பார்கள். நினைக்கிறோம் சுரித்தால் மார்க்கத்துக்கு முரணானது. அவருடைய முகத்தில் சிரிப்பை எடுப்பதற்கு பல மாதங்கள் முயற்சித்தாலும் சிரிப்பு கிடைக்காது. ஆனால் ஹிம் சிரிப்பு, கேவலமான சிரிப்பு, பிறரை அற்பமாக நினைத்து சிரிக்கின்ற சிரிப்பிலே அவர்தான் PhD முடிப்பார்கள். கௌரவ கலாநிதி பட்டம் கொடுக்கலாம். பிறரை பார்த்து ஹிந்தாக சிரிக்கக்கூடிய துறையில் கலாநிதி பட்டம் வாங்கியவர்கள். ஆனால் புன்னகை வராது. அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிமுல் ஃபிக்ர், சிந்தனையில் ஆழ்ந்தவர்கள், முத்தவாசில். அதன் தொடர் கஞ்சனம், குற்றம், எதை பற்றி? மருமையை பற்றி, மக்களை பற்றி, சமூகத்தை பற்றி. ஆனால் பஸ்ஸாமன் வஹாகா, சிரித்த முகம், புன்னகை. ஜரீர் நபியவர்கள் நபியவர்கள் என்னை எப்பொழுதெல்லாம், எங்கு, எத்தனை தடவைகள் சந்தித்தாலும் என்னை முதலாவது பார்த்தவுடன் சிரிப்பார்கள். இதோ ஒரு விடயம். அடுத்தது கண்ணியமானவர்களே, தபஸ்ஸும், புன்னகை நமது மார்க்கத்தில் தர்மம். தபஸ்ஸுமு ஃபீ வஜ்ஹி அகீக லக ஸதகா. உனக்கு ஸதகாவுடைய சிரிப்பதற்கு என்ன செலவு? பல் கலந்து விழுமா, முரத்தி கரையுமா, முகம் கருக்குமா? இல்லை, கருத்த முகத்துக்கும் ஒரு பிரகாசம் கிடைக்கும். இதனுடைய சலாம், எல்லோருக்கும் சலாம். அது நாம் விவரிக்க தேவை, தனித்தலைப்பில் பேசப்பட்டது. எந்த அளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்றால், ஒவ்வொரு விடயங்களை நான் பேசிக்கொண்டு போன நேரம் இடம் கொடுக்காது. சுருக்கமான நபியுடைய தன்மைகள். சுப நேரத்தில் பிலாலுடைய கேட்கிறார், பிலால் என்ன விசேஷமான அமல் செய்கிறீர்கள்? இல்லையா சொல்லலாம். என்ன விடயம்? பிலால், சொர்க்கத்திலே காட்சிகளை கண்ட பொழுது, நான் நடக்கின்ற பொழுது எனக்கு பக்கத்தில் ஒரு காலடி சத்தம், அசரீரி, சரீரம் இல்லாத சத்தம், உருவம் இல்லாத ஓசை. யாரும் நடக்கின்ற சத்தம், யாருடைய உருவமும் இல்லை. மலக்கிடம் கேட்டேன், விரிவுரை செய்து வருகின்ற, பிரசன்டேஷன் பண்ணுகின்ற அந்த மலக்கிடம் கேட்டேன். சொர்க்கத்துடைய ஒவ்வொரு விடயத்தை விளக்கம் சொல்கின்ற மலக்கிடம் கேட்டு, யாருடைய காலத்து இது சத்தம்? இது பிலாலுடைய காலத்து. பொறாமை வந்ததா? இவர் எப்படி என்னுடைய அந்தஸ்து குறையலும்? இவர் அடிமையா இருந்தவர், நான் இமாம், இவர் முஅஸ்ஸின், இவர் நீக்ரோ, இவர் கருப்பர், எத்தியோப்பியா, நான் வெள்ளையன், என்னோட எப்படி எனக்கு சொர்க்கத்தோட கேளும்? இதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. பொறாமைக்காரன் தான் மக்களுடைய மகிழ்ச்சியான விடயங்களை மறைப்பான், மனசிலை போட்டு வேக வைப்பான். வந்தவுடன், சந்தித்தவுடன் பிலால், என்னப்பா விசேஷமான அமல் செய்கிறாய்? ஒன்றுமில்லை, யார் சொல்லலாம். வுது முறுகின்ற பொழுது வுது செய்து கொள்வேன். வுது செய்தால் தஹியத்துல் வுது, காணிக்கை, வுதுவுடைய காணிக்கை தொழுது கொள்வேன், அல்லது ஏதாவது தொழுது கொள்வேன். ஏன் யார சொல்லலாம் அப்படி கேட்டீர்கள்? இல்லை, உங்களுடைய காலடி சத்தத்தை எனக்கு பக்கத்தில் கேட்டேன் சொர்க்கத்தில். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது அபூ மூஸல் அஷ்அரி அலியோட வீட்டுக்குள்ளிருந்து குர்ஆன் ஓதுகின்ற ஓசை, அழகிய குரல். நின்ற வண்ணம் சலாம் சொல்லி உள்ளே போகாமல் நின்ற வண்ணம் செவிமடுத்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் மீது குர்ஆன் இறங்குகிறதோ அவர்கள்.
சமூகத்தில் ஒரு பிரஜையுடைய, ஒரு குடிமகனுடைய, தன்னிடம் குரானை கற்ற ஒரு மாணவனுடைய கராத்தை கேட்டுக்கொண்டது விட்டு அடுத்த நாள் சொன்னார்கள், லவ் ரஹைத்தனில் பாரிஹா, நேற்று இரவு என்னை கண்டிருக்க வேண்டுமே. சப்ஜெக்ட் ஒரு மேட்டர் நடந்துச்சு, என்ன விஷயம் யார் சொல்லலாம்? இல்லை, நேற்று நான் உங்களுடைய வீட்டு வாசலால் போய்கொண்டிருக்கின்ற பொழுது சத்தமாக குரான் ஓதிக் கொண்டிருந்தீர்கள். அந்த ஓசையை நான் செவிமடுத்து ரசித்துக் கொண்டிருந்தேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய குரல் நல்லம் என்று பொறாமைப்பட்டார்களா, குட் நியூஸ் சொன்னார்களா? பிறரை பாராட்டுவதால் நான் கீழே போக மாட்டோம். நம்மை அல்லாஹ் இன்னும் உயர்த்துவான். நபியவர்கள் தான் ஆக குரல் வளம் உள்ளவர்கள், அழகிய குரல் தொனி உள்ளவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 நிகழ்வோடு முடிக்கிறது. 3 நிகழ்வோடு பேச விட்டால் அசர் வரைக்கும் பேசலாம். இது கொத்துபா. இஷா வரைக்கும் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. இந்த தலைப்பிலே செமினார் நடத்தப்பட வேண்டும். செமினார் பல தலைப்பு நடக்கிறது. பண்பாடு ரீதியான தலைப்பில் நடக்கின்ற செமினார்கள் குறையும். வெறும் அறிவை நிறைக்கின்ற செமினார்கள் அதிகம். உள்ளத்தை ஒளியூட்டுகின்ற செமினார்கள் இல்லை. சத்தியாவுடைய செமினார் இல்லை, தர்பியாவுடைய செமினார் இல்லை. இன்னும் கொம்பை முளைக்க வைக்கின்ற பலக்கணத்தை கூட்டுகின்ற செமினார்கள் தான் அதிகம். டிகிரி வாங்குகின்ற செமினார்கள் தான் அதிகம். யாரிடம்? உலக மக்களிடம். அல்லாஹ்விடம் டிகிரி வாங்குகின்ற தஸ்பியத்துன் நஃப்ஸ், உல தூய்மையுடைய செமினார்கள் நடத்தப்பட வேண்டும். 3 நிகழ்வு தான். ஆயிஷா அன்பு மனைவி, என்ன விட எப்படி அன்பு? ஆண்கள் யார் சொல்வார்கள்? யார் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பேசர், ஒப்புக்குரிய மனிதர்? ஆயிஷா. நான் நிச்சயம் லைக் பண்ணுவது, லவ் பண்ணுவது ஆயிஷாவை, ஹலாலான அளவு மனைவியை. ஆண்களில் அபூஹா, மனைவியும் மாமாவும். இப்படி அன்பான ஒரு நாள் சொன்னார்கள், அரசு எனக்கு துவா செய்யுங்கள், எனக்கு துவா செய்யுங்கள். اللهم اغفر لعائشة، اللهم اغفر ذنب عائشة، اللهم اغفر لها، اللهم اغفر ذنبها أول وآخر فلد واخر ما تقدم من ذنبها وما تأخر. ஆயிஷாவை மன்னிப்பாயாக, முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிப்பாயாக என்று துஆ கேட்டவுடன் அவர்களுக்கு வந்த சந்தோஷம் 2 கருத்து. மடியில் தலையை படும் அளவுக்கு சிரித்தேன், ஆனந்தத்தில் மூழ்கினேன். என்னுடைய மடி என்ற கருத்து இருக்கிறது. நபி அவர்களுடைய மடியில் கால் படுகின்ற அளவுக்கு சிரித்தேன். அவ்வளவு சந்தோஷம். ஆயிஷா, என்ன சந்தோஷமா? உங்களுக்கு ஒரு துவா செய்து சந்தோஷமா? என்னுடைய சமுதாயத்துக்கு 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் துவா கேட்கிறேன். மகிழ்ச்சி. ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறது மஸ்ஜிதுடைய முட்டத்திலே, மஸ்ஜித் நபியுடைய முட்டத்திலே. ஒழுக்கமாக இஸ்லாமிய முறைப்படி நபியுடைய கண்காணிப்பிலே விளையாட்டு போட்டு நடக்கிறது. பாரம்பரிய விளையாட்டு, ட்ரெடிஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க விரும்பினார்கள். பார்க்க வேண்டும், ரசிகராக கலந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா என்ன பார்க்கணுமா? பார்த்தேன், அந்த பார்க்கணும். வந்தார்கள், வீட்டுக்கு முடிமுட்டணும். அப்படி நின்று கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டு என்னுடைய நாடி தலையுடைய பாரத்தை நபியுடைய தோள்பட்டையிலே, ஷோல்டரிலே வைத்துக் கொண்டு எனக்கு போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த விளையாட்டை சிறுவர்கள் தான் விளையாடினார்கள். ஷோட் கிடையாது, அந்நிய ஆண் பெண்கள் கிடையாது, டான்ஸ் கிடையாது, பாட்டு கிடையாது, இஸ்லாத்துக்கு புறம்பான எந்த அநாகரிகங்களும் கிடையாது. முறைப்படி நடந்த விளையாட்டு. பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நின்று கொண்டே இருந்தார் என்னுடைய கணவர். இது காலுஸ்வரோ, மனைவியை மகிழ்விக்கிறார்கள். போதும், இறுதியாக முடிக்கிறேன். அன்பானவர்களே, சொர்க்க காட்சிகளை சொன்னேன், எல்லா தலைப்பிலும் நுழைக்கிறேன். இறுதியாக நபி அவர்களுடைய சமூகத்தில் ஒரு சம்பவம். 3 நபர்களை அல்லாஹ் கண்டித்தான், பாடம் படிப்பித்தான். தபூக் போரிலே கலந்து கொள்ளாதவர்கள், ஏதோ காரணங்களை காட்டி. அது ஒரு காதோடு மாலிக் ரலியல்லாஹு 3 பேருக்கும் அல்லாஹ் 40 நாட்களுக்கு அல்லாஹ்வுடைய தடை. சலாம் சொல்லக்கூடாது, சலாம் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது. அது அல்லாஹ் அனுமதித்தது. அந்த காலத்திலே 40 நாட்களும் உலகம் வெறுத்தது, பூமியே வெறுத்து போனது, வாழ்க்கை வெறுத்தது. ஆனால் ஈமான்தாரிகள் தற்கொலை செய்ய முயற்சிக்கவும் இல்லை, தன்னை மாய்த்துக் கொள்ள முயற்சிக்கவும் இல்லை, பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ்களை சேர்த்துக் கொள்வான், நினைத்துக் கொள்வான். காபு மாலிக் என்னுடைய அண்டை வீட்டார் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு திடீரென்று மேல் மாடியில ஏறி, மதிலில ஏறி, அபிஷிர், கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள்,
அந்த வார்த்தையை கேட்டவுடன் நினைத்தேன், உண்மையிலே அல்லாஹ் எங்களை மன்னித்து ஏதோ இறக்கி விட்டான். மஸ்ஜிதுக்கு போகிறேன், சலாம் சொன்ன நபி அவர்கள் கூட பதில் சொல்ல மாட்டார்கள், சொல்லுவார்கள், வருவார்கள், போவார்கள். மஸ்ஜிதுக்கு போனோட சபையிலே தல்ஹா சபையிலிருந்து எழுந்து ஓடி வந்து முசாபகா செய்து கட்டி அணைத்து மானகா செய்து கட்டி தழுவி, உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் இறக்கிவிட்டான், இதற்கு பின்னால் இந்த ஒதுக்கல் தடுக்கல் எல்லாமே உங்களுடைய தடயங்கள் கிடையாது, இந்த தடையும் கிடையாது, இந்த தடை உத்தரவு எல்லாம் அல்லாஹ் நீக்கிவிட்டான், இப்பொழுது நீங்க சாதாரணமாக புலங்கலாம். இந்த நன்னாராயத்தை தல்ஹா எனக்கு வந்து சொன்னது இருக்கிறதே, எனக்கு நான் மறக்க முடியாத சம்பவங்களில் ஒன்று. குட் நியூஸ், சந்தோஷம். இதுதான் நான் பேசிய தலைப்பு. முடிக்கிறேன். சிலரை மகிழ்விப்போம், பாராட்டுவோம், முன்னேற்றுவோம். சிலருடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் எப்படியும் முட்டுக்கட்டையாக இருக்காமல், தடையாக இருக்காமல், விழப்போகின்றவர்களுக்கு விழாமல் கொடுக்கின்ற முட்டாக மாறுவோம். குழியிலே விழுந்தவர்களை போட்டு கொங்கில் போட்டு மூடாமல் கையை கொடுத்து எழுப்பி விடுவோம். நாம் செய்கின்ற வியாபாரத்தை இன்னும் ஆரம்பிக்க போகிறாரா, அதெல்லாம் செய்யவான கஷ்டம் என்று ஒதுக்காமல் அவர்களுக்கு நாம் என்னிடம் வேண்டும் என்றாலும் நீங்கள் பொருட்களை கேளுங்கள், பேக்கெட் பண்ணுங்கள், நான் பஜார்களை காட்டி தருகிறேன், வேண்டுமென வெளிநாட்டுக்கும் கூட்டிக் கொண்டு போய் காட்டி தருகிறேன் என்று பிறரை முன்னேற நீங்கள் வழிவகுத்தால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அல்லாஹ் பொறுப்பு. பிறருக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வதை பொறுப்பேற்றிருக்கிறான். பிறருடைய தேவை நிறைவேற்றினால் அந்த தேவையை நிறைவேற்ற அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். பிறருடைய குறையை மறைத்தால் உங்களுடைய குறையை மறைக்க அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பை செயல்படுத்துவோம். உண்மையான மூமின்களாக மாறி இபிலீசிய சிந்தனையை விட்டு ஒதுங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல தாராள தன்மை உள்ள, பிறரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தக்கூடிய, மகிழ்விக்கக்கூடிய, பிறருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவானாக. யாழையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூர முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தயாள குணங்களை தருவாயாக, பிறரை மகிழ்விக்கின்ற உன்னதமான பண்பை தருவாயாக, நம் மூலம் பிறருடைய கண்ணீர்கள் கவலையால் வடிவை விட்டு பாதுகாப்பாயாக, பிறருடைய மனதை உடைவதை விட்டு பாதுகாப்பாயாக, பிறருடைய தேவைகளை தேடி தேடி நிறைவேற்றி அவருடைய மகிழ்ச்சி அடைய கிருபை செய்வாயாக, உன்னுடைய திருப்தி அடைய கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.